பிரைஸ் தி லார்ட். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக தகப்பனே, அருமையான இந்த 6வது மாதம் முதல் தேதியில் அதிகாலையில் உங்களுடைய வீட்டில் காணப்படும்படியான நீர் கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். கடந்த 5 மாதங்களே ஆண்டவரே கண்மணியை போல நீர் காத்துக்கொண்டீர். ஆண்டவரே வந்த எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும், ஆண்டவரே உபாதைகளிலிருந்தும், ஆண்டவரே கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரங்கள் எல்லாவற்றையும் கடக்க செய்திருக்கின்றீர். ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் கூட உங்களோட கிருபைக்காக நாங்கள் உங்களை நோக்கி பார்க்க ஆண்டவரே உங்களுடைய வீட்டில் அடியனை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வார்த்தை கொடுக்க ஆண்டவரே நீதாமே தயவு பண்ணுங்க தாவே. உடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் உடைய வார்த்தையின்படி நடத்துகிற தேவனாக இருக்கின்றேன். அடிமை கூட கத்தாவே எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவர்கள் என்று அறிக்கையிட்டு ஆண்டவரே என்னுடைய குறைகள், குற்றங்கள், வீடுகள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து அடியனு கூட ஆண்டவரே நீர் பேசுங்க தாவே. நீர் பேசுவதனால் நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கத்தாவே உமது கிருபையானது சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கட்டும். நாங்கள் எந்த விதத்தில் நடக்க வேண்டும் என்ற வழியை நீர் எங்களுக்கு போதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோமை, துதிக்கிறோமை, போற்றுகிறோம் கத்தாவே. ஆபத்து சொல்கிற வண்ணமாக ஆண்டவரே அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஆண்டவரே எந்த விதமான சூழ்நிலைகளும் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே அந்த மகிழ்ச்சி என்னுடைய உள்ளங்களில், ஒவ்வொருடைய உள்ளங்களிலும், குடும்பங்களிலும் ஆண்டவரே அந்த மகிழ்ச்சி காணப்படத்தக்கதாக எழுத செய்யும். ஆண்டவரே கர்த்தாவே கொள்ளை நோய் உலகத்தை பயமுறுத்தி ஆண்டவரை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஆண்டவரே நீதாமே தேசத்தில் சமாதானம் இல்லை, தேசத்தில் நிம்மதி இல்லை. ஆண்டவரே இந்த நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சமாதானத்தையும் நிம்மதியையும் கொடுத்து ஆண்டவரே கர்த்தாவே எந்த விதமான சேதங்களும் வராதபடி தேவனாகிய கர்த்தர் நீரை பாதுகாத்துக் கொள்ளும்படி கூட நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய வலிமையான கர்த்தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த அதிகாலையில் யாரெல்லாம் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய கிருபையை ஆண்டவரே கர்த்தாவை போதித்து ஆண்டவரை வழிநடத்துவதோடு தெரிஞ்சுக்கிற தகப்பனே, உடைய பரிசுத்தமான கர்த்தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற பாடல் மூலமாக உங்களுடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். வார்த்தைகள் மூலமாகவும் உங்களுடைய நாமம் மகிமைப்பட தேவரையில் சகாயம் பண்ணும்படி கூட நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் ஆன்லைன் மூலமாக உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை ஜெபநாளிலேயும் ஆராதனை நாட்களிலேயும் இந்த ஆண்டவரை மாத பிறப்புகளிலேயும் ஆண்டவருடைய நாளை ஆண்டவரை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய தேவைகள், உடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றேன். பலத்தால் இடைக்கட்டினை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரை கர்த்தாவே யாருக்கெல்லாம் பிறந்த நாட்கள் வருகிறதோ ஒவ்வொருவரையும் நாங்கள் நிறைய கூர்ந்து ஜெபிக்கணும். திருமண நாட்கள் உண்டு. எல்லாவற்றையும் தேவனை கர்த்தர் நீதாமே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தரை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இந்த பிரசன்னம், தயவு, கிருபை எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். 421வது பாடல். கிருபையின் வாசல் திறந்துள்ளது, துரிதமாய் வாரும் என்று அழைக்கிறார் இயேசு. அந்த பாடலை நாம் பாடலாம். கிருபையின் வாசல் திறந்துள்ளது, துரிதமாய் வாரும் என்று அழைக்கிறார் இயேசு. கிருபையின் வாசல் திறந்துள்ளது, துரிதமாய் வாரும் என்று அழைக்கிறார் இயேசு. ஒருவரும் அழிய கூடாதென்று பொறுமையுடன் கர்த்தர் காத்திருக்கிறார். ஒருவரும் அழிய கூடாதென்று பொறுமையுடன் கர்த்தர் காத்திருக்கிறார். மனம் திரும்புவதற்கு தருணம் இதுவே, பரன் உன்னை அழைக்கிறார், மறுத்திடாதே. மனம் திரும்புவதற்கு தருணம் இதுவே, பரன் உன்னை அழைக்கிறார், மறுத்திடாதே. கிருபையின் வாசல் திறந்துள்ளது, துரிதமாய் வாரும் என்று அழைக்கிறார் இயேசு. வாசலை திறந்து வைத்தவராய் வாரும் என்று அழைக்கிறார் தயவுடனே. வாசலை திறந்து வைத்தவராய் வாரும் என்று அழைக்கிறார் தயவுடனே. வரமழைப்பை நீ ஏற்றுக்கொண்டால் வரம் அளிப்பார் கர்த்தர் நிச்சயமாய். வரவழைப்பை நீ
ஏற்றுக்கொண்டால் வரம் அளிப்பார் கர்த்தர் நித்தியமாய். கிருபையின் வாசல் திறந்துள்ளது, துரிதமாய் வரும் என்றழைக்கிறார் இயேசு. இரவு கடந்து போய் பகலானது, இருளின் கிரியைகளை தள்ளி விடுவாய். இரவு கடந்து போய் பகலானது, இருளின் கிரியைகளை தள்ளி விடுவாய். நீதியின் சூரியன் உதித்திடுவார், நீதிமான்கள் பயமின்றி நிலைத்திடுவார். நீதியின் சூரியன் உதித்திடுவார், நீதிமான்கள் பயமின்றி நிலைத்திடுவார். கிருபையின் வாசல் திறந்துள்ளது, துரிதமாய் வாரும் என்றழைக்கிறார் இயேசு. நடு இரவில் பெரும் தொனி கேட்டிடும், இதோ மணவாளன் வருகிறார் என்று. நடு இரவில் பெரும் தொனி கேட்டிடும், இதோ மணவாளன் வருகிறார் என்று. ஆயத்தப்பட்டோர் அவரோடு செல்லுவார், ஆயத்தப்படு வாசல் மூடப்படும். ஆயத்தப்பட்டோர் அவரோடு செல்லுவார், ஆயத்தப்படு வாசல் மூடப்படும். கிருபையின் வாசல் திறந்துள்ளது, துரிதமாய் வரும் என்றழைக்கிறார் இயேசு. செல்ல விரும்புவோர் சீர்படுவார், வல்ல இயேசு இரத்தத்தினால் சுத்தமடைவார். செல்ல விரும்புவோர் சீர்படுவார், வல்ல இயேசு இரத்தத்தினால் சுத்தமடைவார். கனத்துடன் நீங்கள் பிரவேசிப்பது கர்த்தரின் நித்திய தீர்மானம் இதுவே. கனத்துடன் நீங்கள் பிரவேசிப்பது கர்த்தரின் நித்திய தீர்மானம் இதுவே. கிருபையின் வாசல் திறந்துள்ளது, துரிதமாய் வரும் என்றழைக்கிறார் இயேசு. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த 6வது மாதம் முதல் தேதியிலே நாம் கர்த்தருடைய வீட்டில் காணப்படும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகும்பொழுது, நாம் இந்த கடந்த 5 மாதங்களை தேவன் நம்மை கண்மணியை போல காத்தருளினார். எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும், பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், குறைவுகள், நெருக்கங்கள், அநேக விதமான கலக்கங்கள் மத்தியில் தேவன் நம்மை அவருடைய கரம் பிடித்து நம்மை வழிநடத்தினார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த நாளிலே, முதல் நாளிலே, 6வது மாதம் முதல் நாளிலே அதிகாலையில் நாம் கர்த்தருடைய வீட்டை நோக்கி பார்க்கும்படியான கிருபை கொடுத்திருக்கிறார். நன்றுள்ள இருதயத்தோடு, அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறது போல 103ஆம் சங்கீதத்தில், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஏன்னா அவர் பரிசுத்தமான தெய்வம், அவர் நம் நடுவில் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசித்து, அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் தேவனை அவருடைய கிருபையின்படி ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம் நாம் வாசிக்கலாம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாராக. தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களுமாய் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் யாரை முன்குறிக்கிறார், முன்குறித்த அவர்களை அவர் விடுவதில்லை. ஒருவேளை நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம். அநேகரை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் சந்திக்கிறோம். சந்தித்து அவர்களோடு நாம் ஜீவிக்கின்ற காலங்களில் ஏதாவது ஒரு குறைவு இருந்தால், குற்றங்கள் இருந்தால், நாம் அவர்களை தள்ளிவிட்டு ஒதுக்கி நாம் தூரம் போய் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவன் உங்களையும் என்னையும் சந்தித்த
அதாவது முன்குறித்து இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. முன்குறித்த நாளிலிருந்து நீங்கள் நானும் அநேக விதமான காரியங்களில் பின்வாங்கி போனவர்கள், முறுமுறுத்தவர்கள், இப்படி பல காரியங்கள் நம்மிடத்தில் காணப்பட்டாலும் கூட தேவன் நம்மை தொடர்ந்து அவருடைய ராஜ்யத்திற்கென்று, அவருடைய மகிமைக்கென்று நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கின்றார். அவர்களை மகிமைப்படுத்துகின்ற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் தேவன் இடைப்படுகிற தேவனாய் இருக்கின்றார். ஸோ இன்றைக்கு நாம் அவருடைய கிருபையை குறித்து, அந்த கிருபையானது நம்முடைய முற்பிதாக்களில் யாரெல்லாம் அதை தாங்கினது, யாரெல்லாம் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் ஒரு சிலரை நாம் இந்த கால வேளையில் நாம் ஆராதித்து அவர்களை பார்த்து அந்த மகிமைக்கு நாமும் பாத்திரவான்களாக காணப்படுகிறோமா என்பதை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆதியாகமம் புத்தகத்தில் வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கின்றோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு முன் குறிக்கிற தேவன் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. 5வது வசனத்தில் வாசிக்கின்றோம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெறுகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஸோ நோவா வாழ்ந்த காலத்தில் ஜனங்களுடைய காரியங்கள் எப்படி காணப்பட்டது? பொல்லாத இருதயமாய் காணப்பட்டது. அங்கே நாம் அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நமக்கு மிக தெளிவாக நமக்கு அது தெரிய வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நோவா அந்த காலத்தில் நீதிமானும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம் அவரிடத்தில் காணப்பட்டது. ஏனென்று சொன்னால், நீதிமானாய் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், உண்மையுள்ளவராய் காணப்பட்டார். ஸோ இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பூமியில் நம்மை தேவன் முன் குறிப்பதற்கு நீங்களும் நானும் அந்த காலத்தில் இருந்த மனுஷர்களிலே தேவன் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஸோ இன்றைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கிற அளவுக்கு நாம் பூமியில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம்? பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உத்தமனுமாய் நடந்தார், நீதிமானாய் இருந்தார் என்று கர்த்தர் அவரை குறித்து சொல்லுகின்றார். 6வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. பிரியமானவர்களே, உன்னையும் என்னையும் உண்டாக்கினதற்கு தேவனுடைய இருதயம் மனஸ்தாபப்பட்டது. ஆனால் மனஸ்தாபத்தை கொண்டு வருகின்ற சகோதரனாக சகோதரியாக நீயும் நானும் காணப்படுவோம் என்று சொன்னால் அது எவ்வளவு துக்கமான காரியம். ஆனால் நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் உத்தமனாய் இருந்தார் என்றும் நீதிமானாய் இருந்தார் என்றும் அவரை குறித்து சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த உத்தமத்தில் நடக்கின்ற நோவாவை போல நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால இந்த ஒரு மனுஷன் நிமித்தம் அந்த தேசத்தை இந்த பாதுகாப்பதற்கு இந்த ஒரு மனுஷன் உத்தமனமாய் நீதியுமாய் காணப்பட்டதுனால நோவாவினிடத்தில் சொல்லுகிறார், பேழையை செய், அதற்குள்ளாக உன் குடும்பத்தை கொண்டு வா, உலகத்தில் இருக்கின்ற சகல ஜீவ ஜந்துக்களையும் நான் பாதுகாக்க போகிறேன். பிரியமானவர்களே, எவ்வளவு அன்புள்ள தேவன்! அது நிமித்தமாக அவருடைய குடும்பம் அந்த பேழைக்குள்ளே காக்கப்படுகிறது. அந்த பேழைக்குள்ளாக காக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை அந்த குடும்பத்திற்கு ஏற்படுகிறது என்று சொன்னால், இந்த நோவாவை குறித்து தேவன் அறிந்திருக்கின்ற காரியம், இந்த நோவாவினுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள் எல்லாம் தேவனை பற்றிதானாக காணப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து காணப்படுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வீட்டை குறித்தோ, கர்த்தருடைய வசனத்தை குறித்தோ, கர்த்தருடைய ஊழியக்காரை குறித்தோ உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதான நோக்கம், கவலை தேவன் அறிந்திருக்கிறார். அப்படி அறிந்திருக்கிற பொழுதுதான் அந்த காலத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஸோ முன்குறிக்கிற தேவன் அவரை மகிமைப்படுத்துகின்றார். அந்த பேழையில் 40 நாள் மழை பெய்ந்தாலும் அந்த பேழை பாதுகாக்கப்பட்டு அந்த குடும்பம் அங்கே காக்கப்பட்டு வருகிறது. பிரியமானவர்களே, அந்த மகிமைப்படுத்துகிற வரைக்கும் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. பிற்பாடு இன்னொரு மனிதரை குறித்து நான் வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம்
18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். இங்கே நாம் ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் பொழுது, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போகக்கூடாது. ஆபிரகாம் கூடார வாசலிலே இருக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய தூதனானவர் மத்தியிலே வருகின்றார். வந்து அவரை ஆசீர்வதிப்பதற்காக, ஏனென்று சொன்னால் ஆபிரகாமுடைய சந்ததியை இந்த பூமியில பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அந்த வாக்குதத்தை நிறைவேற்றுவதற்கு ஆபிரகாமோடு அங்கே வந்து தங்குகின்றார். அங்கே தங்கி 10வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் குடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். பிரியமானவர்களே, இந்த சந்ததியை ஆசீர்வதிப்பதற்கு முன் குறித்த தேவன் அவர்களை மகிமைப்படுத்துவதற்காக, அவர்களை மகிமைப்படுத்தி இந்த தேசத்தை அவருடைய ஜனங்களாக நிரப்புவதற்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆபிரகாமோடு கூட சந்திக்கிற தேவனாக இருக்கின்றார். ஆபிரகாமுக்கு தேவனுடைய கண்களில கிருபை கிடைத்தது. 100 வயதாக இருக்கின்ற ஆபிரகாமுக்கும் 90 வயதாக இருக்கின்ற சாராளுக்கும் குழந்தை பிறக்கப் போகிறது. இது அற்புதமான காரியம், ஆச்சரியமான காரியம். தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்ததுனால அவர்கள் ஈசாக்கை பெற்றெடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, மகிமைப்படுத்துகிற தேவன் யாரை முன்குறித்திருக்கிறார்களோ அவர்களை நீதிமான்களாக்குகின்றார். அழைத்தார், அவர்களை நீதிமான்களாக்குகின்றார், அவர்களை மகிமைப்படுத்துகின்றார். ஸோ உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கின்றார். அந்த முன்குறித்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் கர்த்தருடைய கருத்தில் நாம் அடங்கி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அங்கே 19வது வசனத்தில் வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற ஒரு மனிதனாக ஆபிரகாமை குறித்து தேவன் அறிந்திருக்கின்றார். ஸோ உன்னிடத்தில் என்னிடத்தில் தேவன் அறியக்கூடிய அளவில் நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து, இன்றைக்கு நாம் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் நாம் ஒரு தீர்மானத்தோடு கூட நம்மை முன்குறித்த தேவனுக்கு நாம் எந்த விதத்தில் அவர் அழைத்த அழைப்புக்கும் அவர் நம்மை நீதிமான்களாக ஆக்குவதற்கு நம்முடைய பிரயாசங்கள் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு நாம் தேவனை ஆராதித்து தொழுது கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னொரு மனுஷரை குறித்து நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினேன். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இங்கே பார்க்கின்ற மனிதனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, லோத்தினுடைய வாழ்க்கையில ஆபிரகாமும் லோத்தும் ஒருமித்து வாழக்கூடாதபடி அவருடைய நிலவரங்கள் அதிகமாக காணப்பட்டது. அப்படி காணப்படும் பொழுது, நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன், நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், உன் கண்களுக்கு முன்பாக இந்த தேசம் இருக்கிறது, நீ எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள் என்று ஆபிரகாம் லோத்துக்கு சொல்லுகிற பொழுது, லோத்து அங்கே சோதோம் குமாரா பட்டணத்தை தெரிந்து கொள்கிறார். செழிப்பான பட்டணமாக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அந்த தேசத்தில் போகும்பொழுது சோதோம் குமாரா மிகவும் அங்கே அக்கிரமத்தில் நிறைந்திருக்கின்ற ஒரு பட்டணமாக அது மாறி போகிறது. பாவம் நிறைந்த பட்டணமாக மாறி போகிறது. பாவம் நிறைந்த பட்டணத்தை தேவன் அழிக்க சித்தம் கொண்டார். பிரியமானவர்களே, பாவம் உலகத்தில் பெருகி இருக்கிறது. அதனால அநேகமான கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் அங்கே புயல் காற்றினால சேதங்களும் வெள்ளங்களும் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இது நாம் ஏதோ இயற்கையாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி அல்ல, பாவம் பெருகிறதுனால இந்த தேசத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி தேவன் தீர்மானம் பண்ணினார். அப்படி இருக்கும் பொழுது ஆபிரகாம் அந்த தேசத்தை குறித்து அவனுடைய இனத்தார் அங்கே காணப்படுகிறார், லோத்து அங்கே இருக்கிறார் என்பதை குறித்து தேவனிடத்திலே மன்றாடுகின்றார்.
5 நீதிமான்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிப்பினோம். இப்படி 50 நீதிமான்கள் முதற்கொண்டு 5 நீதிமான்கள் வரைக்கும் தேவன் ஆபிரகாமோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன். பிரியமானவர்களே, எவ்வளவு துக்கமான காரியம். ஸோ இன்றைக்கு அந்த நீதிமான் இல்லாது போனதுனால ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து லோத்தை அந்த பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வருகின்றார். அவருடைய குடும்பத்தை கொண்டு வருவதற்காக தேவன் பிரயாசப்படுகின்றார். அதனால தான் சொல்றார், இப்போ அவர் ஓடி போகிறதுக்கு அந்த இடத்தை விட்டு நான் போய் கடந்து என்னுடைய ஆத்மாவை நான் தப்பித்துக் கொள்வதற்கு உமது கண்களிலே அடியானுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு தீங்கு நம்மை துரத்தி கொண்டிருக்கின்றது. பாவம் ஒவ்வொரு மனிதனையும் துரத்தி கொண்டிருக்கின்றது. பாவப்பிடியிலே சிக்கி யாரெல்லாம் மடிந்து போகிறார்களோ அவர்களுக்கு கிருபையின் வாசல் திறந்துள்ளது, துரிதமாய் வாரும் என்று அழைக்கிறார் இயேசு. கிருபையின் வாசல் திறந்திருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்போடு கூட அழைக்கிறார். எல்லாரும் அந்த கிருபைக்குள்ளாக வந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி. பிரியமானவர்களே, லோத்து அவருடைய மனைவி அந்த பட்டணத்தை விட்டு அவர்களை வெளியே கொண்டு வந்து விடுகின்றார். ஆனாலும் அந்த தேசத்தை நான் சவதரித்த எல்லா பொருட்களும் அங்கே காணப்படுகிறது என்று சொல்லி லோத்தனுடைய மனைவி திரும்பி பார்த்தார். உப்பு தூணாய் போனார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தை யாரெல்லாம் திரும்பி உலகத்தின் ஐஸ்வர்யத்தையும் உலகத்தின் அதிகாரத்தையும் உலகத்தின் மகத்துவத்தையும் நோக்கி திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ லோத்தனுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. இன்றைக்கு நாம் அந்த கிருபையை நாம் விருதாக எண்ணிவிடக்கூடாது. அந்த கிருபைக்காக தேவன் உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் அந்த கிருபையை விருதாவாக எண்ணி அநேகர் தன்னுடைய உலகத்தின் காரியங்களிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இன்னைக்கு நாம் இந்த கிருபைக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பிரியமானவர்களே, யாத்திராகமம் புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் 12 17 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். 17 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீர் சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, தேவன் எந்த தீர்மானத்தோடு முன்குறிக்கிறார்களோ அவர்களை அழைத்து அவர்களை நீதிமான்களாக்கி அவர்களை மகிமைப்படுத்துகிற தேவன். ஸோ மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே எகிப்திலிருந்து கொண்டு வருவதற்கு அழைத்தார். அழைத்த தேவன் அங்கே மோசே தன்னுடைய பிரயாசங்களை எல்லாவற்றையும் அந்த ஜனங்களுக்கு முன்பாக அங்கே விவரித்து காட்டுகின்றார். ஸோ இன்றைக்கு நீங்களும் நானும் தேவன் எதற்காக அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார்களோ அந்த முன்குறித்த நோக்கத்தை உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 19வது வசனத்தில் வாசிக்கின்றோம். அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அங்கே தேவன் மோசேக்கு சொல்லுகின்ற காரியம், எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். இன்றைக்கு தேவன் உங்களையும் என்னையும் எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ அந்த தேவனிடத்தில் அழைத்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சகித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
இப்படி அநேக விதமான காரியங்களிலே நாம் தேவனோடு கூட இடைப்பட வேண்டும், சஞ்சரிக்க வேண்டும். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தார். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். ஸோ இங்கே மோசே சொல்லும் பொழுது, மோசே ஆண்டவரே எதனால உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது என்பதை நான் அறிந்து கொள்வேன். அப்பொழுது ஜனங்களை நடத்துவதற்குரிய பலன், ஞானம், யுக்தி, விவேகம் எல்லாவற்றையும் மோசேக்கு தேவன் கொடுக்கிறார். ஸோ இந்த அழைத்த தேவன், முன்குறித்த தேவன், நீதிமான்கள் ஆக்கின தேவன் அவரை மகிமைப்படுத்துவது வரைக்கும் அவரை விட்டு போகாதபடி ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட காணப்படுகிறார் என்பதை நாம் நிச்சயித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சங்கீதக்காரன் அங்கே தாவீதை குறித்து, தாவீது கர்த்தருடைய கண்களிலே எப்படி கிருபையெல்லாம் கிடைத்தது என்பதை குறித்து, அதிகமான கிருபையை அனுபவித்த ஒரு மனிதனாக 150 சங்கீதங்கள் அங்கே தாவீது எழுதுகிறார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆனாலும் அதில் 76 சங்கீதங்களில் அந்த கிருபை குறித்து அவர் அதிகமாக எழுதியிருக்கிறார். 76 சங்கீதம், 150 சங்கீதம் காணப்படுகிறது. அதில் 76 சங்கீதத்தில் அவருடைய கிருபை குறித்து விவரித்து சொல்லியிருக்கின்றார். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தாவீது சொல்லுகின்ற காரியம், நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். உமது ஆலயத்திலே நான் பிரவேசித்து பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் என்று சொல்கிறார். ஒரு மிகுந்த கிருபையினாலே. இந்த மிகுந்த கிருபையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு ஆலயத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கிருபை வேணும். பிரியமாக அவரை பணிந்து கொள்வதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவரை தொழுது கொள்வதற்கு அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நாம் அங்கே அவரை பணிந்து கொள்ள, ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த முடியாது. ஸோ இன்றைக்கு அவருடைய கிருபைக்காக நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. 143ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். சங்கீதம் 143:8 நாம் வாசிக்கும் பொழுது, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். பிரியமானவர்களே, அதிகாலையில என்று அங்கே சொல்லுகிறார். ஸோ இன்றைக்கு அதிகாலையில நாம் தேவனை தரிசிக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நாம் தரிசித்து அவருடைய பாதத்தில் விழுந்து நாம் பணிந்து கொள்வதற்கு தேவன் மகத்துவமான காரியங்களை அவர் நமக்கு செய்திருக்கின்றார். ஸோ இன்றைக்கு நாம் அதிகாலையில தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் தாவீதும் அந்த கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என்று சொல்கிறார். ஸோ இன்றைக்கு நாம் நம்முடைய ஆத்மாவானது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியமாக அது காணப்பட வேண்டும். 90ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கின்றோம். 14வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 90:14, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். காலையிலே உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும் என்று சொல்லுகிறார். இந்த அதிகாலையில கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கின்ற அவருடைய ஆலயத்தில் பயபக்தியோடு பிரவேசிக்கிற ஒரு எண்ணத்தோடு காணப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் காலையில எங்களை ஒரு கிருபையால் திருப்தியாகும். அப்போ நம்மை திருப்திப்படுத்துகிற தேவன், நம்மை வெறுமையாய் அனுப்பிவிடுகிற தேவன் அல்ல, நம்மை திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். ஸோ இன்றைக்கு நாம் அதனால தான் ஏசாயா சொல்லும் பொழுது, தாவீதுடைய கிருபைகளை எனக்கு தான் 55ஆம் அதிகாரத்தில் ஏசாயா 55:3 நாம் வாசிக்கின்றோம். உங்கள் செவியை தாழ்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீது கரலில் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளின நித்தியமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அவருடைய கிருபையினால, அவர் மிகுந்த கிருபையினால அந்த ஆலயத்துக்குள் நான் பிரவேசிப்பேன் என்று சொல்லுகின்றார். அதிகாலையில அந்த கிருபையை எனக்கு கேட்க பண்ணும் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அந்த தாவீதுக்கு அருளின நித்தியமான கிருபைகளை என்று சொல்லப்படுது, நிச்சயமான கிருபைகள். அப்போ இன்றைக்கு நமக்கும் தாவீதுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அவருடைய கிருபைக்காக காத்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவன் நிச்சயமாக அந்த கிருபையை உனக்கும் எனக்கும் காண்பித்து நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில நம்மை முன்குறித்த தேவன். அங்கே ரோமர் புஸ்தகத்தில் நாம் வாசித்த இந்த காரியத்தை மறுபடியும் கூட நாம் வாசிக்கலாம். ரோமர்
எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமைப்படுத்துகின்ற வரைக்கும் அவருடைய கிருபையானது நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அதனால் தான் புலம்பல் புஸ்தகத்தில் வாசிக்கின்றோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே என்று சொல்லப்படுது. நாம் நம்முடைய வாழ்க்கை, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையானது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது? நிர்மூலமாகக்கூடிய வாழ்க்கை. கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் கிட்டி சேர முடியாது. பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஜீவித்துக் கொண்டிருந்தோம். அங்கே நாம் வாசிக்கின்றோம். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய ஈவின் பிரகாரம் கிஃப்ட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டதுனால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த கிருபை நம்மை நிர்மூலமாகாதபடி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். புலம்பல் 3:22 நாம் வாசிக்கின்றோம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் சூழப்பட்டவர்களாக, பாதுகாக்கப்பட்டவர்களாக இந்த பூமியில நம்மை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். பிரியமானவர்களே, இந்த கிருபை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அவருடைய பலவீனத்தை குறித்து தேவனுடைய சமூகத்தை அவர் நோக்கி பார்க்கிற பொழுது அங்கே சொல்லுகின்றார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 12:9 நாம் வாசிக்கின்றோம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இந்த பலவீனத்தில் தேவனுடைய பலன் பூரணமாக இருக்கிறது. அவர் நம்மோடு கூட கடந்து வருகிற தேவன். நான் ஞாயிற்றுக்கிழமை வர்ஷிப்பில் நான் பார்த்தேன். அவர் நம்மோடு கூட இருக்கிறது. தாவீது சொல்லுகின்றார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோரும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று அவர் ஒரு நிச்சயத்தோடு கூட சொல்லுகின்றார். ஸோ இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய பலவீனங்களில் அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கிருபையை அவர், என் கிருபை உனக்கு போதும். பிரியமானவர்களே, நாம் அநேகமான பலவீனத்தோடு, வியாதியோடு, கண்ணீரோடு, கவலையோடு, பாடுகளோடு, உபத்திரவங்களோடு இந்த பொல்லாத உலகத்தில் வருகின்ற கொடிய நோயினோடு நாம் எதிர்த்து நிற்க நம்முடைய பலன் போராது, நம்முடைய ஐஸ்வர்யம் போராது, நம்முடைய ஞானம் போதாது. நமக்கு ஒருவேளை எல்லா விதமான அதிகாரம் இருந்தாலும் அந்த அதிகாரத்தினால இவைகளெல்லாம் மேற்கொள்ள முடியாது. நாம் கர்த்தருடைய கிருபைக்காக அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தேவனிடத்தில் வந்து 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. 8வது வசனத்தில் வாசிக்கும்போது, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 3 தரம் நான் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். இந்த காரியங்களை குறித்து அநேக விதமான பலவீனங்கள், பயங்கள், தோல்விகள், கலக்கங்கள் வரும்பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி நாம் நோக்கி தேவனிடத்தில் நாம் நோக்கி பார்க்கிற பொழுது அதுக்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். ஸோ இன்றைக்கு அவருடைய கிருபையை நமக்கு போதுமான அளவுக்கு நாம் எவ்வளவு அந்த கிருபையினாலே நாம் மகிழ்ந்து களி கூறுகிறோம் என்பதை அந்த ரோமர் புஸ்தகத்தில் நாம் வாசித்த 3:20 நாம் வாசித்த வண்ணமாக தேவன் யாரெல்லாம் முன்குறித்தாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிற வரைக்கும் அவர் விடாது தொடர்ந்து வருகிற தேவனாக இருக்கிறார். ஸோ இன்றைக்கு நீங்கள் நான் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அந்த கிருபையானது பாவம் பெருகி இருக்கிற இடத்துல கிருபை அங்கே பெருகி இருக்கிறது என்பதை குறித்து ரோமர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். ரோமர் 5:20 நாம் வாசிக்கும் பொழுது, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது,
அப்படியிருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகினது. சோதேம் குமாரா பட்டணத்தில் பாவம் பெருகினது. அந்த கிருபையை லோத்தினுடைய குடும்பத்தை மீட்டெடுப்பதற்காக, நீதிமானாய் வாழ்ந்த அந்த லோத்தினுடைய குடும்பத்தை அங்கே எடுப்பதற்காக ஆபிரகாம் அந்த லோத்து நிமித்தம் தேவனிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கின்றார். தேவனோடு கூட போராடி கொண்டிருக்கின்றார். அந்த குடும்பத்தை காப்பதற்கு பாவம் பெருகின இடத்துல அங்கே கிருபை பெருகிறதாக அது காணப்படுகிறது. ஸோ இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் பாவத்தோடு அக்கிரமத்தோடு ஜீவித்துக் கொண்டிருந்தால் தேவனுடைய கிருபையானது உன்னையும் என்னையும் அங்கே அரவணைக்கிறதாக, அது பாதுகாக்கிறதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அந்த கிருபைக்காக தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை, தேவ கிருபையை இழந்து போனவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகம் முழுவதும் பாவத்தில் அக்கிரமத்தில் காணப்படுகிறது. ஆனால் இலவசமான அவருடைய கிருபையினாலே, அவர் இலவசமாய் கொடுக்கின்ற அந்த கிருபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அந்த கிருபையை உனக்காக எனக்காக அவர் ஆயத்தமாய் காணப்படுகிறது. அது இலவசமாக, இதற்கு நாம் வேறு எந்த கிரயமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு கிரயமும் செலுத்த நம்மால முடியாது. உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை அவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த இலவசமான கிருபையை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. அதனால தான் அங்கே நாம் ஒரு பாடலை நாம் பாடுவோம். கிருபையின் வாசல் திறந்துள்ளது, துரிதமாய் வாரும் என்று அழைக்கிறார் இயேசு. ஸோ இன்றைக்கு அந்த கிருபையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்ததாமே இந்த வார்த்தையில் கொண்டு இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை நடத்துவதற்கு உடைய கருத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த மாதத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் அனுசரிக்கின்ற ஒவ்வொருவரையும் நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதில் நாம் பார்க்கும்பொழுது நம்முடைய மூத்த ஊழியக்காரர் பக்சிங் அங்கிளுடைய பிறந்த நாள் 6ஆம் தேதி. ஸோ அந்த 6ஆம் தேதி நாம் ஜெபிக்க நாம் சித்தமாக இருக்கின்றோம். ஸோ இதுவும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நாளாக நாம் அதை கருத்தில் கொண்டு ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடியனுடைய பிறந்த நாள் 10ஆம் தேதி. நினைவு கூர்ந்து எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜோயல் முடிராஜனுடைய குழந்தை ஜோயலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ராஜ்கமல் அசோக் டிடிஎல்லுடைய குழந்தைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். குட்டி அலெக்ஸ் அவருடைய பிறந்த நாளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 16ஆம் தேதி குட்டி அலெக்ஸுடைய பிறந்த நாள். 15ஆம் தேதி சகோதரி நகோமி அவருடைய பிறந்த நாள். 16ஆம் தேதி சகோதரி ஈசாக்கு அவருடைய பிறந்த நாள். 12ஆம் தேதி உதயகுமார் சாரா திருமண நாள். அவருடைய திருமண நாளுக்காக சகோதரன் உதயகுமார் சாருடைய திருமண நாளை நீங்கள் நினைவு கூர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். 13ஆம் தேதி ஸ்டீபன் பிறந்த நாள். 25ஆம் தேதி சுனில் சுரேந்தர் பிறந்த நாள். ஸோ இந்த பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நீங்கள் நினைவு கூர்ந்து இவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய மூத்த ஊழியக்காருக்கு 114 வயது ஆகிறது. ஸோ இந்த காரியத்தை குறித்து நாம் ஜெபித்து கடந்து போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக சண்டே வர்ஷிப் கடந்து வருகிறது. அதே போல் செவ்வாய்க்கிழமை ஜெபநாளும் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக கொடுக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொன்றையும் நாம் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் லாக்டவுன் இன்னும் தொடர்ந்து இந்த ஜூன் 30 வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே நீங்கள் இந்த ஆன்லைன் மூலமாக செய்தியை கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நாம் ஜெபம் செய்யலாம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற பரலோக தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அருமையான இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க முடியாத கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் ரோமரை நாங்கள் வாசித்தது போல அதை யாரெல்லாம் முன்குறிக்கிறீரோ அவர்களை அழைக்கிறேன். அழைத்து அவர்களை நீதிமான்களாக்குகின்றேன். நீதிமான்களாக்கி அவர்களை மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றேன். என்னுடைய முற்பிதாக்களாகிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில் ஒரு கிருபையை நீர் காண்பித்து ஆண்டவரே நீர் அவளை மகிமைப்படுத்தின தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே எங்களையும் கூட கர்த்தாவே இந்த பாவ உலகத்தில் ஆண்டவரே ரோமரில் நாங்கள் வாசித்த வண்ணமாக எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றுப்போன ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய கிருபையானது ஆண்டவரே தாங்குகிறதா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். புலம்பலில் நாங்கள் வாசித்தோம், நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லப்படுகிறது கர்த்தாவே. இதனால் அந்த கிருபையை நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீர் தாங்கி பலப்படுத்தி எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவரை அவருக்கு சொன்னீரேன். ஆண்டவரை இந்த கிருபை ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு ஆண்டவரை போதுமானதாக இருக்க ஆண்டவரை தயவு பண்ணும்படி கூட நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம். உடைய வல்லமையின் கீழாக உடைய அதிகாரத்தின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த உலகம் பாவத்துக்குள்ளாக அக்கிரமத்துக்குள்ளாக அசூசிக்குள்ளாக காணப்படுகிற இந்த உலகத்தில் ஆண்டவரே நீதிமானாக இருக்கின்ற லோத்தை தெரிந்து கொண்டீர், ஆண்டவரே நோவாவை தெரிந்து கொண்டீர், ஆபிரகாமை தெரிந்து கொண்டீர், ஆண்டவரே தாவீதை தெரிந்து கொண்டீர், ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொண்டீர். ஆம் கர்த்தாவே, இந்த நாளில் அடிமைகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவு வேணும் தகுதி இல்லாத எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே ஊழியக்காரர் பக்திகளை தெரிந்து கொண்டீர். அவர் மூலமாக இந்த சபையை நிர்ணயிக்கும்படி அநேக ஜாதிகள் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மீட்டெடுக்கும்படி நீர் உதவி செய்தீர் கர்த்தாவே. அடிமை கூட கர்த்தாவே 1994 இந்த வார்த்தையின் மூலமாக இந்த சபையின் மூலமாக ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வழிவாசலை தெரிந்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் அசூசிலிருந்தும் தேவன் பிரித்தெடுத்து ஆண்டவரே உடைய ராஜ்யத்திற்கும் உடைய மகிமைக்கும் ஆண்டவரே நீர் அழைத்த அந்த உன்னதமான நோக்கத்தை நீர் நிறைவேற்றி கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய பாதம் விழுந்து நாங்கள் பணிந்து கொள்கிறோம். விசேஷமாக இந்த மாதத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் அனுசரிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைப்பூர்ந்து ஜெபிக்கிறோம்ப்பா. நம்முடைய கிருபையானது அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுக்கு கூட ஆண்டவரே 114 வயது ஆகிறது. ஆனாலும் அவருடைய வார்த்தைகள், அவர் சொல்லி போன காரியங்கள், அவர் செய்த ஊழியர்கள், ஆண்டவரே அவர் ஸ்தாபித்த சபைகள் இன்னும் ஸ்திரமாய் பலப்பட ஆண்டவரே உடைய கிருபையானது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர் மூலமாய் ஸ்தாபிக்கப்பட்ட ஆண்டவரே சபைக்கும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் இன்னும் ஆண்டவரை கூடுதலாக உடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவரை நீர்தாமை உதவி செய்யும் என்று நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அடையாளக்காக ஜெபிக்கின்றேன் ஆண்டவரை கர்த்தாவை. கடந்த 57 வருஷங்கள் வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் நீரனை பாதுகாத்து கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கின்ற ஆண்டவரை அடிமையுடைய ஜீவியத்தை முற்றிலுமாக உடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறேன். நேரே பொறுப்படுத்திக் கொள்ளும். அருமை சோரன் முனிராஜனுடைய குழந்தைக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை ஜோயலுக்காக ஆண்டவர் நீதாம் இந்த குழந்தை பாதுகாத்துக் கொள்ளும். உடைய திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரை ராஜ்கமல் அருமை சோரன் ஆண்டவரை அசோக் டீட்டியருடைய குழந்தைக்காக ஜெபிக்கின்றோம். நீர் அந்த குழந்தைக்கு போதுமானவராயிருந்து இம்மட்டுமாக நீர் வழிநடத்தி கொண்டு வருகிற உடைய வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த சபையில வந்து அவர்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட தயவுகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அங்கு இருக்கின்ற எல்லா இடங்களிலும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். அருமை சோரன் குட்டி அலெக்ஸுக்காக ஜெபிக்கின்றோம். தேவனாகிய கர்த்தருடைய வீட்டை குறித்து ஆண்டவரை கர்த்தாவே பக்தி வைராக்கியமுள்ள அந்த மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தூரமாய் படிக்கிற பொழுது நீரே அவருக்கு போதுமானவராயிருந்து இப்படி வழிவாசலை திறந்து கொடுக்க விடமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்படி திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரை சகோதரி நகோமிக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை நீதாமே சகோதரிக்கு நீர் பாராட்டின இறக்கும் தயவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை இம்மட்டுமாய் அவர்கள் பணி செய்து ஓய்வு பெறும்படி அந்த ஓய்வு காலத்திலும் அவர்களுக்கு நீர் கொடுத்த எல்லா விதமான நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஐயாமை சோதரிக்கிறோம். நீர் போதுமானவராயிருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அருமை சோழன் ஈசாக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை நீதாமே இந்த மகனுக்கு நல்ல தெளிந்த ஞானத்தை புத்தியை கொடுத்து ஆண்டவரை கொடுக்கப்பட்ட அருமையான குழந்தைக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரை நீதாமை பொறுப்படுத்திக் கொள்ளும். ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக கொண்டு வரோம். குடும்பமாக பாத்திரங்களிலிருந்து பணிந்து கொள்ள தேவரின் சகாயம் பண்ணப்படுத்த நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அதுபோல ஆண்டவரே அருமை சோழன் உதயகுமார் ஆண்டவரே கர்த்தாவை சாராளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இந்த சபையில வந்து ஆண்டவரே முழு நிச்சயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை தூரமாக இருந்தாலும் நீர் அவர்களுக்கு சமீபமாக இருந்து அவர் கொடுக்கப்பட்ட அருமையான ஆண்டவரே 3 பெண் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் அவர்களுக்கு போதுமானவரை இருந்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும்படி நம்முடைய திவ்யமான கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரை போல கர்த்தாவே ஸ்டீவன் அந்த சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை ரட்சிப்பு பெற்றிருக்கிற அந்த மகன் ஆண்டவரை சபையிலே காணப்படவும் ஆராதிக்க அவர்கள் தொழுது கொள்ள தேவரையும் சகாயம் பண்ணப்படுகிற நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை சுனிலுக்காக ஜெபிக்கின்றோம். சுரேந்தர் ஆண்டவர் நீதாமே மகனுக்கு போதுமானவராயிருந்து அவர்
அவர் செய்கிற தொழில் ஆண்டவரே கர்த்தாவே வியாபார தொழிலில் நீர் கூட இருந்தவரை வழிநடத்தப்பட கெஞ்சுகிறோம். ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் காணப்பட தேவரின் சகாயம் பண்ணப்படுகிறத நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஒரு வல்லமையான கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டமாக செய்து வந்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே சகோதரி ஜெயந்திக்காக ஆண்டவரே கர்த்தாவே கல்பனாக்காக ஜெபிக்கின்றோம். இந்த பிரசவ காலத்தில் நீரே துணையும் கடகமாக இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். அருமை சகோதரி கிருபைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நீதாமே அந்த பலவீனத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னீங்களே, என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் அந்த கிருபையை நீர் காண்பித்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்த கெஞ்சுகிறோம். அருமை சகோதரி ஆண்டவரே குமார் அன்னைக்காக ஜெபிக்கிறோம். தேவந்தவாதில் அவங்களுக்கு கூட ஆண்டவரை பலவீனம் தாக்காதபடி உடைய கிருபையை நீர் ஒவ்வொரு நாளும் தாங்கி அவர்களை பலப்படுத்தும்படியாக கூட நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே இனஜன பந்துக்கள் விசுவாச குடும்பங்கள் ஆண்டவரை காணப்படுகின்ற ஒவ்வொரு பலவீனத்தையும் தேவனை கருத்து எடுத்து போட்டு உடைய பலத்தால் இடைக்கட்டி பாதுகாத்துக் கொள்ளும். இம்மட்டுமாக நடத்தி வந்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி இந்த புதிய மாதத்தில் நாங்கள் புதிய விதமான அனுபவத்தோடு ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் காணப்படும்படியான கிருபை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் ஆண்டவரை உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து துதிகர மகிழ்வெல்லாவற்றையும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அன்பும் ஐக்கியமும் இப்பொழுது சதா காலம் நம்மோடும் உலகத்தில் இருக்கின்ற பரிசுத்தவான்கள் அனைவரோடும் விசேஷமாக இந்த பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் அனுசரிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழிநடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.